உங்கள் சரீரம் தேவனால பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்தனுடைய ஆலயம். சத்தமா கை வச்சு சொல்ல பார்க்கலாம். நான் தேவனுடைய ஆலயம், தேவனுடைய ஆலயம். வாசிங்க. கிரயத்துக்கு அப்படின்னா ரொக்கம் கொடுத்து வாங்கிட்டாரு. ஆமென். என்னவோ நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஏன் தெரியுமா? பல நேரங்களில் வியாதி நம்மளை சாகடிக்குது, கஷ்டம் நம்மளை சாகடிக்குது. ஏன் பலவீனம் சாகடிக்குது தெரியுமா? தேவனுக்கு உடையவைகளாகிய, அதாவது இயேசு கிறிஸ்து கிரயம்னா என்ன கிரயமா? விலையேறப்பட்ட ரத்தம். பொன் வெள்ளியை விட, பணத்தை விட, டாலரை விட விலை மதிக்க முடியாத ஒரு ரத்தம். புரிஞ்சுக்குங்க, புரிஞ்சுக்குங்க. நீங்க 10,000 கொடுத்து வாங்குற ஒரு கால் சவரத்தை கூட அவ்வளவு பாதுகாப்பா வைக்கிறீங்க. ஒரு சவரன் நெக்லஸ் தொலைஞ்சு போச்சுன்னா, ஒரு சவரன் மோதிரம் தொலைஞ்சு போச்சுன்னா என்ன கத்துறீங்க, என்ன கூப்பாடு போடுறீங்க? ஏன்? ஐயோ 1,00,000 கொடுத்து வாங்கினதாச்சு, 50,000 கொடுத்து வாங்கினதாச்சுன்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு உழைச்சார இயேசு தன் ஜீவனை கொடுத்து, ரத்தத்தை கொடுத்து, கடைசி சொல் ரத்தம் சிந்தி அவர் உன்னை மீட்டு இருக்கிறார். அவர் உன்னை மீட்டு இருக்கிறார். புரிஞ்சுக்கணும். நான் எனக்குரியவன் கிடையாது, நான் எனக்கானவன் கிடையாது, நான் கர்த்தருக்கானவன். அவர் விலை கொடுத்து வாங்கி, அது விலை என்ன தெரியுமா? அவருடைய ஜீவன். எனக்கு ஈக்குவல், எனக்கு ஈடு என்ன தெரியுமா? இயேசுவின் ஜீவன். என்னுடைய ஈடு என்ன பார்க்கிறாரு? எனக்கு ஈக்குவல் என்ன சொல்லு பார்க்கலாம்? இயேசுவின் ஜீவன். இது நினைச்சியானா உன் ஆவி ஆத்மா சரீரத்தை அவ்வளோ என்ன பண்ணுவனே? கர்த்தருக்கு சரண்டர் பண்ணிடுவேன். எனக்கு ஈடு என்னது? கர்த்தருடைய ஜீவன்.